இலங்கையர் எல்லாரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் எப்படியான ஒதுக்கீடுகளை கொண்டமைந்திருக்குது, அதே போல இது நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, பொருளாதாரத்திலிருந்து எங்களுக்கு மீண்டெழக்கூடிய மாதிரி இருக்கா, அப்படி அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த சொல்லி ஆகணும். இலங்கையில வடமாகாணத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழ்கின்ற யாழ் பொது நூலகத்தினுடைய இந்த தொழில்நுட்ப ரீதியாக அதை அபிவிருத்தி செய்யறதுக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல நாட்டினுடைய ஏனைய பகுதிகள் இருக்கிற இந்த நூலகங்களை அபிவிருத்தி செய்யறதுக்காக 200 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல வடமாகாண பயிர்ச்செய்கைகளை குறிப்பா தென்னை பயிர்ச்செய்கைக்குன்னு சொல்லி 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இந்த வேலையற்ற பட்டதாரிகள் 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றதுக்கான உத்தரவாதங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இது தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் இது குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இதுவும் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை.